சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லுமா, என்ன பேசு? சார், நான் சிதம்பரம் மாமாவோட பையனை கல்யாணம் பண்ணிருக்கேன். இப்போ சத்யமூர்த்தி சார் பேசினதை கேட்டு நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பீங்க. ஆமாமா, அவர் என்ன பேச்சு பேசுறாரு பார்த்தல. அத்துமீறி ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டணவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டாரா? ஐயோ இல்ல சார், அவர் இன்னைக்கு அப்படி பேசினதை தான் நீங்க பாத்தீங்க. ஆனா அவர் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கு அவர் தான் ரொம்ப டென்ஷன் ஆகி கூகுள் மாமா மேல கோவப்பட்டாரு. அவர் இப்போ அப்படி பேசினதுக்கு காரணம் உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு இல்ல சார், உங்களால எல்லாமே முடியும் சார். ஆனா அவரோட மச்சான் வாழ்க்கை வீணா போயிடுமேன்னு தான் அவரு பயப்படுறாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இப்போ அவ கூகுள் மாமாவோட வைஃப். நீங்க மனசு வச்சா உங்க பொண்ணு கிட்ட பேசி அவங்கள இந்த வீட்டோட மருமகளாவே இருக்க வைக்க முடியும். அப்புறம் சார், நீங்க கூகுள் மாமாவை ஒன்னும் இல்லாதவருன்னு நினைச்சிடாதீங்க. அவரு இந்த ஊரோட நாட்டாமையோட மக. இந்த ஊர்ல இருக்கிற பாதி சொத்து அவரோட தான். உங்க பொண்ண இங்க விட்டுட்டு போங்கன்னு நான் சொல்லல சார். அஞ்சலி இங்க இருந்தான்னா அவ நல்லா இருப்பான் தான் எனக்கு தோணுது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல சார், உங்க பொண்ண நிச்சயமா நாங்க நல்லா பாத்துப்போம் சார். எங்களை நம்பி அவளை விட்டுட்டு போங்க. கூகுள் மாமா அவசரப்பட்டு தாலி கட்டினாரே தவிர அவரு ரொம்ப அப்பாவி சார். என்னடா சொல்லிட்டு இருக்கு? தெரியலையே. அவரும் உங்க பொண்ண ரொம்ப நல்லா பாத்துப்பாரு சார். சார், நீங்க கொஞ்சம் உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க சார். நீ சொன்ன விஷயங்களை விட நீ சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆனா இது என் பொண்ணோட வாழ்க்கை. இதுல அவ எடுக்கிறதா முடிவு. அவ என்ன சொல்றாளோ நான் அதைத்தான் செய்வேன். மாப்பிள, டீச்சர் என்னைய பத்தி என்ன சொல்லுச்சுன்னு ஒன்னும் புரியலையடா. வந்துட்டாங்கல்ல, இப்ப தெரிஞ்சிடும். நீ சொல்லுமா, நீ என்ன சொல்றியோ அத நான் செய்யறேன். இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாங்கிறியா? வேணாஞ்சு, ப்ளீஸ். இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதா இருந்தா நான் அன்னைக்கே புடிச்சு கொடுத்திருந்திருப்பேன். ஆனா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். என்ன காரணமா? நான் அது அப்புறம் சொல்றேன்ப்பா. அப்போ உன் வாழ்க்கைய பத்தி நீ என்ன முடிவு எடுத்திருக்க? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்வ்டா. ஆமா மாம்சு. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இதுக்கு மேல இத பத்தி எதுவும் கேட்காதீங்க. நான் என் வாழ்க்கைய நான் இந்த வீட்ல தான் வாழ போறேன். உன் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. உன் தங்கச்சி வாழ்க்கையாவது நல்லா இருக்கணுமா? உன் தங்கச்சி எங்க இருக்கா? இப்போதைக்கு அப்பா கிட்ட ஸ்ருதியை பத்தி சொல்ல வேண்டாம். அப்பா, அவ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்காப்பா. வந்ததும் கால் பண்றேன்னு சொன்னாப்பா. ஐயோ மாம்சு, மன்னிச்சிருங்கன்னு காலைல போய் விழுந்துரு. போ 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 போ. சார், என்னை மன்னிச்சிருங்க சார். என்ன பண்ற? எனக்கு இன்னும் உன் மேல கோவம் போல. என் பொண்ணு இதே வீட்டுல இருக்கேன்னு சொன்னதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். சார், நான் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் சார். நான் எதுவும் அவசரப்பட்டு தாலி கட்டிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. அஞ்சலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டோன்னு ஒன்றும் வருத்தப்படாதீங்க சார். நானும் படித்தவன் தான் சார். அக்ரிகல்ச்சர்ல டிகிரி முடிச்சுட்டு எங்க ஊர்ல எங்க நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். எங்க மண்ணை எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி உங்க பொண்ணையும் பாத்துப்பேன் சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்பா, நீங்க கிளம்புங்க. என் பொண்ணை பாத்துக்க சிதம்பரம். நான் பாத்துக்கிறேன்ப்பா.